திருவாரூர் மாவட்டம் ஓகைப்பேரையூரில் கனமழையின் காரணமாக 10,000 ஏக்கர் பச்சை பயிறு சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுடைய நேரம் ராஜசேகர் விவரம் என்ன? தேவப்பிரியன், திருவாரூர் மாவட்டத்துல சம்பா நெல் அறுவடை பணிகள் முடிந்த வயல்கள்ல தற்பொழுது பச்சை பயிறு சாகுபடி பணிகள்ல விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்துல 55,000 ஏக்கர் பரப்பளவுள்ள பச்சை பயிறு சாகுபடி பணிகள்ல விவசாயிகள் ஈடுபட்டு இருக்காங்க. ஓகைப்பேரையூர், கீழமணலி, மேலமணலி, வடகரை, அதே போன்று கொரடாச்சேரி, கமலாபுரம், கூத்தாநல்லூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த பச்சை பயிறு சாகுபடி என்பது நடைபெற்று வருகிறது. 35 நாட்களான இந்த பயிர்கள் அனைத்தும் கடந்த 2 நாட்களாக திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக சுமார் 10,000 ஏக்கர் பச்சை பயிர் முழுவதுமாக மழை நீரில் மூழ்கி இருக்கிறது. தற்பொழுது அந்த பயிர்கள் அனைத்தும் பூக்கள் வைக்க வேண்டிய தருணத்துல தற்பொழுது பெய்த மழையின் காரணமாக அனைத்து பயிர்களிலும் பூக்கள் உதிர்ந்து விட்டது. இதனால் முழுவதுமாக அந்த பயிர்கள் அழுகிவிடும். தற்பொழுது ஒரு ஏக்கருக்கு 4,000 ரூபாய், அதுக்கு பூச்சி மருந்து அடித்ததற்கு டானிக் கொடுத்து 4,000 ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள் விவசாயிகள். தற்பொழுது பெய்த மழை என்பது ஒட்டுமொத்தமாக பச்சை பயிரை பாதிக்க வச்சிருக்கிறது. உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதேபோன்று பருத்தி சாகுபடி ஒட்டுமொத்தமாக பாதிக்கக்கூடிய சூழல் நிலவுகிறது. இன்றும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் விவசாயிகள் மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி ராஜசேகர்.